மகாநதி சீரியல்ல நிவினோட வீட்டுக்கு அடைக்கலம் தேடி போற காவிரியினுடைய குடும்பம் விஜய் கிட்ட டிராமா பண்ற வெண்ணிலா இந்த மாதிரி மகாநதி சீரியல்ல இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில காவிரி வீட்டு சாவியை கொடுத்துட்டு கிளம்புறதுக்காக போறாங்க. ஆனா மனசுக்குள்ள என்ன போக வேணான்னு விஜய் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தோட பாக்குறாங்க. அதே மாதிரி விஜய் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி காவிரி கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இப்படி இவங்க 2 பேருமே எதிர்பார்ப்ப மனசுல வச்சுக்கிட்டு வெளிப்படுத்தாம இருக்கிறதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனாலும் 2 பேருமே மௌனம் காத்துட்டு வர நிலையில காவேரி சாவியை கொடுத்துட்டு குடும்பத்தோட கிளம்பிடுறாங்க. காவேரி போறதையும் தடுக்க முடியாம விஜய் பார்த்தீங்கன்னா அமைதியா நின்று பார்க்குறாரு. அதுக்கப்புறமா காவிரியினுடைய குடும்பம் ஒரு 2 நாளைக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்த நிலையில் நிவின் அண்ட் யமுனா அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் சாரதா யோசிச்ச நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பம் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நிவின் பிடிவாதமாக கூப்பிட்டுட்டு அவங்கள வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கேயும் நிவினோட அம்மாவுக்கு இவங்களை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. அதனால் நிச்சயம் காவிரி அண்டு குடும்பத்தை அவமானப்படுத்துகிற விதமாக நோகடிச்சு பேச போகிறாங்க. ஆனாலும் நிவின் அந்த மாதிரி அவமானம் எதுவுமே வராதவனோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவார். அடுத்ததா விஜய் காவிரியை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு விஜய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இப்போது உனக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு மனிதாபிமான மூலியமாக தான். ஆனால் இப்போது என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும்போது உன்னை நான் கவனிச்சிக்க முடியாது. உனக்கு சொந்தக்காரங்க யாருனா இருந்தால் சொல்லு, நான் அவங்கக்கிட்ட உன்னை ஒப்படைச்சிடுறேன். ஆனால் உனக்கு என்ன தேவையான செலவுகள் இருக்குது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலும் இது எல்லாத்தையுமே கேட்ட வெண்ணிலா எதுவுமே புரியாதபடி தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் வெண்ணிலாவுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு போல தான் தெரியுது. இருந்தாலும் காவிரி கிட்ட இருந்து விஜயை பிரித்து தான் கூட வாழணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராமா போடுறது போல அப்பட்டமாக தெரியுது. அண்ட் இதை புரிஞ்சுக்காத விஜய் வெண்ணிலா மேலே பரிதாபத்தோடவே இருக்கிறாரு. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ண நினைக்கிற ராகினி வெண்ணிலா மூலியமாக குளறுபடியை உண்டாக்குறதுக்கு பல சதிகளை போட்டுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் தொடர்ந்து விஜய் தாத்தா கிட்ட கொடுக்குற வாக்கு என்ன அப்படின்னா, என்ன வேண்டான்னு போன காவிரியினுடைய குடும்பத்தை நான் சமரசம் பண்ணி என்ன போல ஒரு மருமகன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தேடி வர்ற அளவுக்கு நான் அவங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சபதம் போடுறாரு. ஸோ அந்த வகையில் காவிரி விஜய் விட்டு தூரமாக போனாலும் விஜய் காவிரியை விட்டுட மாட்டாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.